திமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 நிறைவு விழா, கட்சியின் மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணுவின் 101வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நாகப்பட்டினம் அவுரி திடலில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் வீரபாண்டியன், வெனிசுலா அதிபரை அமெரிக்க அரசு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதற்கு இந்திய நாடாளுமன்றம், இந்திய பிரதமரும் கண்டிக்க வேண்டும் என்று கூறினார். அதிமுக ஆட்சியில் இருந்த ஊழலை எடப்பாடி பழனிசாமி சிந்திக்க வேண்டும் என்றும், ஊழலை பற்றி பேசும் தார்மீக பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி இழந்துவிட்டதாகவும் வீரபாண்டியன் கூறினார். வெனிசுலா நம்முடைய நட்பு நாடு. அதனுடைய அதிபரை, இறையாண்மை மிக்க ஒரு நாட்டின் அதிபரை இப்படி இராணுவத்தின் மூலம் அப்பட்டமாக கடத்தி வந்து சிறையில் அடைத்திருப்பதை இந்திய நாடாளுமன்றம் கண்டிக்க வேண்டும், இந்தியாவின் பிரதமர் கண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று நாங்கள் உறுதியாக சொல்வதற்கு காரணம், எங்கள் கூட்டணி வலு மட்டுமல்ல, தமிழக அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ் மக்களின் ஒற்றுமை உணர்வு. அவர் சேர்ந்திருக்கிற பிஜேபி தான், அவர்கள் ஆளுகிற மாநிலங்கள் தான் ஊழலில் முதலிடத்தில் இருக்கிறார். எனவே ஊழலை பற்றி எடப்பாடி அவர்கள் யாருக்கு அருகிலிருந்து பேசுகிறார் என்பதை பாருங்கள். ஏற்கனவே அதிமுக மீது இருந்த ஊழலை பற்றியும் அவர் சிந்திக்க வேண்டும். எனவே ஊழல் பற்றி பேசுகிற தார்மீகத்தை சகோதரர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் இழந்துவிட்டார் என்பதுதான் எங்கள் கருத்து.